வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஒரு மந்த்லி பட்ஜெட் பிளானும் கூடவே அதிலிருந்து ஒரு சேவிங் பிளானும் பார்க்க போகிறோம். அதாவது என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களோட இன்கம் வந்து 35,000 ரூபாய், அவங்க ஃபேமிலி இன்கம். ஸோ அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. ஸோ இதில் நம்ம எவ்வளவு செலவு பண்ணலாம், எவ்வளவு சேமிக்கலாம், என்னென்ன மெத்தடில் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், மந்த்லி பட்ஜெட் பிளான்ஸ், கோல் சேவிங் ஐடியாஸ், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க சேவிங் ஸ்கீம்ஸ், பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இந்த மாதிரியான மணி ரிலேட்டட் வீடியோஸும் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மந்த்லி பட்ஜெட் பிளான். அண்ட் அந்த பட்ஜெட்டில் நம்ம சேவ் பண்ணுற பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட், அதாவது அவங்க நெய்பரை, ஸோ அவங்க வந்து நான் வீடியோஸ் போடலாம் நிறைய பார்ப்பாங்க. ஸோ நிறைய மணி சேவிங் டிப்ஸ், பிளான்ஸ்லாம் கொடுக்கறதுனால என்கிட்ட பர்சனலாக வந்து கேட்டாங்க. அவங்களுக்கு வந்து மொத்தமாக அவங்க ஃபேமிலி இன்கம் வந்து 35,000 இருக்குது. ஸோ ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, 2 சின்ன பசங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு மந்த்லி பட்ஜெட் பிளான் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் சேவ் பண்ணுறதுக்கான டிப்ஸும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து இதில் நான் சொல்லியிருக்கிற பட்ஜெட்டில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வேரி ஆகலாம். ஸோ உங்களோட செலவுகள் என்ன அப்படின்றத பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு பண்ணுறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பணத்தை சேவ் பண்ண முடியும். நமக்கு எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளவு எக்ஸ்பென்சஸ், நமக்கு என்னென்ன செலவுகள் இருக்குது, இது எல்லாமே எழுதணும். நிறைய சேவிங் வீடியோஸில் நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கோல் என்னென்ன இருக்குது, ஃப்யூச்சர் கோல்ஸ் என்ன இருக்குது, அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம சம்பாதிக்கிறப்பவே நம்ம அதிலேருந்து பணத்தை மிச்சப்படுத்தணும். அப்படின்னா தான் லாங் டேர்முக்கும் நமக்கு அந்த பணம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட எல்லா கோல்ஸையும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி சேவ் பண்ணணும். நிறைய பேர் வர காசில் அப்படியே செலவு பண்ணுவோம். எவ்வளோ வருது, எவ்வளோ போகுது அப்படின்னே தெரியாது நிறைய ஃபேமிலிஸில். ஸோ நம்ம அது மாதிரி இல்லாமல் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா, நம்ம லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும், கொஞ்சம் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான். நம்மக்கிட்ட சேவ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதுக்கான பட்ஜெட், சேவிங் பிளான் இதெல்லாம் முன்கூட்டியே நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா பிளான் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளோட எல்லா கோல்ஸையும் நம்மளால் ரீச் பண்ண முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டைமில் நம்மளால் நம்ம நினச்சதை பண்ண முடியும். அடுத்தடுத்து வர செலவுகளையோ இல்லை ஏதாவது ஒரு நம்மளோட தேவைகளையும் நிவர்த்தி பண்ணுறதுக்கு அந்த டைமில் பணம் இல்லாமல் போகலாம். ஸோ முன்கூட்டியே உங்களுக்கான சேவிங் பிளானை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட செலவுகளை குறைச்சா மட்டும்தான் நம்ம வந்து இதை வந்து லாங் ரனில் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம மந்த்லி பட்ஜெட் பார்க்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி 35,000க்கான மந்த்லி பட்ஜெட். ஸோ அவங்களுக்கான ரெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6,500. ஸோ இது வந்து 6,000 + 500 வந்து அந்த தண்ணிக்காக, முறவாசல், இந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ மொத்தமாக அவங்களுக்கு வந்து 6,500 வந்து ரெண்ட்டு. ஸோ ரெண்ட் வந்து ஒவ்வொருத்தர் நம்ம ஏரியாவை பொறுத்து மாறுபடும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் ஆனால் குறைஞ்ச வாடகை இருக்கிற இடத்துல நீங்கள் போனீங்க அப்படின்னா அதிக பணத்தை நம்ம மிச்சம் பண்ணலாம். ஏன்னா நம்மளோட சேலரியில் மேக்ஸிமம் 20 to 30% வந்து ரெண்ட்டுக்காக தான் போகும். இதே நீங்கள் லீஸ்க்கு இருந்தீங்க அப்படின்னா இந்த பணத்தை அப்படியே மிச்சப்படுத்தலாம். ஸோ லீஸ்க்கு போனோம் அப்படிங்கிறவங்க கூட கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேமித்து ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் சேர்ந்துச்சு அப்படின்னா நீங்கள் லீஸ்க்கு வீடு போயிட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்ட் வந்து உங்களுக்கு அப்படியே மிச்சமாகும். இதையும் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பிளான், நிறைய பணத்தை சேமிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு வாடகை வீட்டிலேருந்து லீஸுக்கு வீடு எடுத்து போனீங்க அப்படின்னா நிறைய பணத்தை உங்களால் மாதம் மாதம் மிச்சப்படுத்த முடியும். அடுத்தது இபி பில்லு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 500 ரூபாய் அப்படின்ட்டு நான் போட்டிருக்கேன். அதாவது ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற
விஷயங்கள் ஏசி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட ஆகும். அது இல்லாமல் இருக்கிறப்ப ஒரு மாதத்துக்கு 500 ரூபாய். ஒரு வாஷிங் மிஷினோ நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜு, டிவி இந்த மாதிரி ரெகுலர் யூஸ் இருக்கிறப்ப மேக்ஸிமம் வந்து இப்போ கரண்ட் பில் விலைலாம் ஏறினதுனால ஒரு மாதத்துக்கு 500 ரூபாய் நான் போட்டிருக்கேன். அண்டு கிராசரிஸ் இதில் வந்து மளிகை சாமான் எல்லாமே வரும். அரிசி, பருப்பு, நமக்கு மாத தேவையான செலவுகள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சோப்பு, டாய்லெட்ரிஸ் ஐட்டம் எல்லாமே சேர்த்து நான் 3500 ருபீஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அண்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாலுக்கு வந்து 1200 ரூபாய் போட்டிருக்கேன். ஸோ பால் ரேட் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு பால் வாங்குவோம், அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்து வேரி ஆகும். ஸோ நான் வந்து 1200 ரூபாய் அப்படின்ற கணக்கில் வச்சுருக்கேன். அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1200 ரூபாய், அதாவது ஒரு வாரத்துக்கு 300 ரூபாய் அப்படின்னு 4 வாரம் கணக்கு பண்ணி ஒரு மாதத்துக்கான வெஜிடபிள்ஸ்க்காக 1200 ரூபாய். ஸோ இதில் 300 ரூபாய் அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி மொத்தமாக வாங்கி வச்சோம் அப்படின்னாலும், இல்லை வாரத்தில் ஒரு 2 நாள் வாங்குற மாதிரி வெங்காயம், தக்காளிலாம் நம்ம வந்து மொத்தமாக வாங்கி வச்சோம்னா கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு யூஸ் ஆகும். அது இல்லாமல் ஒரு வாரத்துக்கான மெனுவை பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான காய்கறிகளை நம்ம வாங்குறப்ப நமக்கு பணமும் வந்து மிச்சமாகும் அண்ட் பொருளும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அடுத்தது ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 150 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 4 வாரத்துக்கு 600 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ நமக்கு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அத்தியாவசிய தேவை. நமக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்மளோட வேலைகளை கரெக்டாக பண்ண முடியும், அதிக பணத்தை சம்பாதிக்க முடியும். ஸோ ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நம்ம தேவையான ஃபுட்டுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே வந்து அந்தந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா விலையும் கம்மியாக இருக்கும், உடம்பும் ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்தது கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 700 ரூபான்னு போட்டிருக்கேன். 700 ரூபான்றது வந்து பார்த்திங்கன்னா அதாவது 45 நாளைக்கு ஒரு சிலிண்டர் அப்படிங்கிற மாதிரி 3 மாதத்துக்கு 2 சிலிண்டர்னு நம்ம வாங்குறப்ப ஒரு சிலிண்டர் வந்து 1000 ரூபாய், 1100 ரூபாய் அப்படி இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து 2 சிலிண்டர் 3 மாதத்துக்கு அப்படின்றப்ப அதை பிரித்தோன்னா இப்போ 1050 ரூபாய் ஒரு சிலிண்டர்னால் 2100 ரூபாய் ஆகுது. ஸோ அதை நான் 3 மாதத்துக்கு பிரிச்சிருக்கோம். ஏன்னா 45 டேஸ்க்கு சிலிண்டர் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ கேஸ்க்கு வந்து 700 ரூபாய். இது ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் சமைக்கிறோம் ரெகுலராக, வெளியில் ஹோட்டலெல்லாம் போய் செலவு பண்ணாமல் வீட்டில் சமைக்கிறப்ப கண்டிப்பாக கேஸ் வந்தால் செலவாகும். ஸோ நம்ம அதை பார்த்து யூஸ் பண்ணாலும் 45 நாளைக்கு ஒரு சிலிண்டர் வந்து நமக்கு கட்டாயம் தேவைப்படும். ஸோ அதுக்கு 700 ரூபாய். அண்ட் நான்வெஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 400 ரூபாய் ஒரு வாரத்துக்குன்னு 4 வாரம்னு கணக்கு பண்ணி 1200 ரூபாய் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷு, சிக்கன் அந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வாங்குறப்ப பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டும் நமக்கும் பசங்களுக்கும் கிடைக்கும். அட் த சேம் டைம் விலையும் வந்து சிக்கனு, ஃபிஷ்ஷெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்மி மட்டனை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஒரு வாரம் மட்டன், ஒரு வாரம் சிக்கன் இந்த மாதிரி மாற்றி எடுத்தீங்க அப்படின்றப்ப எல்லா வெரைட்டியாகவும் நீங்கள் சாப்பிட முடியும். அட் த சேம் டைம் உங்களுக்கு அதிலேருந்து நிறைய ப்ரோட்டீன் அந்த மாதிரி உடம்புக்கு தேவையான ஹெல்த்தியான விஷயங்களும் நமக்கு நான்வெஜ்ஜில் கிடைக்கும். அடுத்தது ஃபோன் வந்து இப்போ 2 பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்ப ஒருத்தருக்கு 300 ரூபாய் அப்படின்னு 2 பேருக்கு 600 ரூபாய். அடுத்தது கேபிளுக்கு ஒரு 300 ரூபாய். டெய்லி எக்ஸ்பென்சஸ், அதாவது நம்ம என்னதான் மளிகை சாமான் வாங்கினாலும் அது இல்லாமல் நமக்கு காய்கறி எல்லாமே இருந்தாலும் டெய்லி ஏதாவது ஒரு செலவாகும். ஃபார் எக்ஸாம்பிள் பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க, வாங்கி கொடுக்கணும். இல்லை வீட்லேயே செய்யணுன்னாலும் அதுக்கான பொருள் வாங்குறது. அதுக்கப்புறம் எக்கு வாங்கணும், ஒரு நாள் முட்டை செஞ்சு கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி டெய்லி சின்ன சின்ன செலவுகள் ஏதாவது இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 50 ரூபாய் அப்படின்னு கணக்கு பண்ணி 30 நாளுக்கு நமக்கு ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 1500 ரூபாய் வந்து டெய்லி எக்ஸ்பென்சஸ் இருக்குது. இது எல்லா நாளும் 50 ரூபாய் செலவாகும்னு சொல்ல முடியாது. ஒரு சில நாள் செலவாகாமல் இருக்கலாம், ஒரு சில நாள் 100 ரூபாய் ஆகலாம். ஸோ நான் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 50 ரூபான்னு 30 நாளைக்கு போட்டு 1500 ரூபாய் டெய்லி எக்ஸ்பென்சஸ் போட்டிருக்கேன். அண்ட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு 1000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு போட்டிருக்கேன். ஸோ நமக்கு ஏதாவது உடம்பு முடியல, ஒரு டாக்டர் கிட்ட போகிறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக கன்சல்ட்டிங்கே இப்போல்லாம் 200 ரூபா 300 ரூபா இருக்குது. டேப்லெட்டு அந்த மாதிரி வாங்குறப்ப 1000 ரூபாய். இதுவும் வந்து கண்டிப்பாக மாதம் செலவு ஆகும்னு சொல்ல முடியாது. பட் நமக்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சினா இந்த பணம் வந்து கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு நம்ம எடுத்து வச்சோன்னா மற்ற சேவிங்ஸ்லேருந்து செலவு போகாமல் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்னும் போது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஃபேமிலியோட வெளியில் போகிறீங்க, இல்லை ஒரு படத்துக்கு போகிறீங்க, இல்லை ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, அந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா அதுக்கு 1000 ரூபாய் மாதம் அப்படின்னு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறோம். அந்த பணத்தில் நமக்காகவும் கொஞ்சம் செலவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகும். அடுத்தடுத்த மாதம் நம்ம வந்து திரும்ப உழைக்கணும். ஸோ அதுக்கு நம்மளை ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் என்டர்டெயின்மெண்ட்க்கு அப்படின்னு ஒரு 1000 ரூபாய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மேக்ஸிமம் இதில் எல்லாமே கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பணத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா
கால்குலேட் பண்ணால் 20,200 வருது. ஸோ இது இல்லாமல் ஏதாவது எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிறப்ப அதுக்கான பணத்தையும் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். அதாவது இப்போ 20,200 வந்து மொத்தமாக செலவாகுது. அண்ட் இதில் நம்மளோட இன்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35,000 போட்டிருக்கேன். ஸோ இதில் எக்ஸ்பென்சஸ் 20,200 போச்சுன்னா பேலன்ஸ் வந்து 14,800 நமக்கு வந்து சேவிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த 14,800 நமக்கு இந்த 800 அப்படிங்கிறத எமர்ஜென்சி ஃபண்டாக நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இது உண்டியலில் வைக்கிறீங்களோ இல்லை நீங்கள் வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறீங்களோ, இந்த பணம் எப்போனாலும் நம்ம டக்குன்னு எடுத்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறோம், ஏதாவது ஒரு செலவு வருது அப்படிங்கிறப்ப இந்த பணம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 800 வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக தனியாக எடுத்து வச்சுருங்க. இது செலவு ஆகுதோ இல்லையோ அதை வந்து நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ உண்டியலையோ போட்டு வச்சுட்டே வந்தீங்கன்னா ஒரு 1 இயர்க்கு சேர்ந்த அப்புறமா நீங்கள் செலவு ஆன பணத்தை தவிர மீதி இருக்கிற பணத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் அந்த பணத்தில் வந்து செஞ்சுக்க முடியும். இப்போ மீதி இப்போ இந்த 800 போச்சு அப்படின்னா 14,000 rupees வந்து நமக்கு இருக்குது. அதை வந்து சேவ் பண்ணணும். இப்போ நம்ம பட்ஜெட் போட்ட அப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ இந்த அமௌண்ட்டெல்லாம் ஒவ்வொரு மாதமும் நமக்கு செலவாகுது அப்படின்றப்ப அடுத்தடுத்த மாதம் ஃபஸ்ட்டு இந்த 14,000க்கான சேவிங்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிற பணத்தில் தான் நம்ம வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுற பணத்தை ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்குள்ளே போய் நம்ம அதை பண்ணிட்டோம் அப்படின்னா தான் அந்த பணத்தை வேறு எதுக்கும் நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ண மாட்டோம். ஸோ அந்த பணத்தை என்னென்ன வகையில் பண்ணலாம் அப்படிங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 14,000 இப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்குது. அதில் 4,000 வந்து நீங்கள் கோல்டுக்காக சேமிச்சிங்க அப்படின்றப்ப 12 மாதம் ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா 48,000 சேமிக்க முடியும். 48,000 நமக்கு வந்து ஒரு சவரன் நகை வந்து வாங்க முடியும். ஸோ கோல்டு சிட்டு போட்டிங்கன்னா நீங்கள் நகையாக ஒரு சவரனில் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா காயினாக வாங்கி சேவ் பண்ணோன்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு காயினாகவும் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு சவரன் நகையை வந்து இந்த பணத்தில் வந்து சேவ் பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டி வந்து மாதம் 5,000 நீங்கள் கட்டுறீங்க அப்படின்றப்ப 12 மாதத்தில் உங்களுக்கு 60,000 சேமிக்க முடியும். அண்ட் அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இயர்லி ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறப்ப இந்த பணம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட அதாவது குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படிங்கிறப்ப இல்லை ஒரு குழந்தை தான் இருக்காங்க அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா அதில் பணம் மிச்சமாகுதுன்னா பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் ஒரு எஃப்டியில் போட்டுட்டு அந்த பணத்துலேருந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு வருமானமாகவும் இருக்கும். ஸோ உங்களோட கோல்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். பசங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறப்ப ஆர்டி போட்டு வருஷம் அந்த ஸ்கூல் ஃபீஸு இல்லை மெடிக்கல் இன்சூரன்ஸ் இயர்லி பே பண்ணணும், அந்த மாதிரியான இயர்லி கோல்ஸ்க்கெலாம் வந்து இந்த ஆர்டி போட்டு அந்த பணத்தை வச்சு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம்க்கு அப்படின்னு சேவ் பண்ணுறது. ஸோ இதில் வந்து பிபிஎஃப்பில் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஆண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாலும் இல்லை உங்களோட எதிர்காலத்துக்காக நீங்கள் சேமிக்கணும்னு நினைக்கிறப்ப பேலன்ஸ் 5,000 இருக்கு இல்லையா, ஸோ அது 5,000 வந்து லாங் டேர்ம்ன்றப்ப 15 வருஷம் பிபிஎஃப். ஸோ இதில் வந்து நம்ம சேவ் பண்ணுற பணம் பார்த்திங்கன்னா 9 லட்ச ரூபா இருக்கும். அண்ட் கரண்ட்டாக கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் வந்து 7.1%. அதில் கிடைக்கிற வட்டி பார்த்திங்கன்னா 7,27,284 ரூபா. ஸோ மொத்தமாக நமக்கு 15 வருஷத்தில் 16,27,284 ரூபா இருக்கும். ஸோ இது லாங் டேர்மில் இந்த பணம் வந்து நமக்கு ஃப்யூச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஆண் குழந்தைங்க இருக்காங்க இல்லை உங்களோட எதிர்காலத்துக்கு. இதே பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிறப்ப அதே 15 வருஷம் நீங்கள் அதாவது செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு இருக்குது பெண் குழந்தைங்களுக்கு SSY, அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட கோல் என்ன, உங்களோட நீட் என்னன்றதை பொறுத்து நீங்கள் ஆப்ஷனை வந்து மாற்றி சூஸ் பண்ணிக்கலாம். பெண் குழந்தைங்க இருக்குன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா 5,000 நீங்கள் அந்த திட்டத்தில் சேமிச்சிங்கன்னா 15 வருஷம் தான் நம்ம கட்டணும். ஸோ அதில் 9 லட்ச ரூபா நம்ம கட்டியிருப்போம். அதில் கிடைக்கிற வட்டி வந்து பார்த்திங்கன்னா 17,93,814 ரூபா. பிகாஸ் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கூட கிடைக்குது, 8% இன்ட்ரெஸ்ட் இப்போ கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து நமக்கு 21 வருஷம் தான் கழிச்சு தான் கிடைக்கும். 15 வருஷம் நம்ம கட்டினாலும் மெச்சூரிட்டி அமௌண்ட் 21 வருஷத்தில் கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு 26,93,814 ரூபா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரித்து சேமித்தோம் அப்படின்னா நம்மளோட எல்லா கோலையும் ரீச் பண்ணிக்க முடியும். இதே உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இருக்காங்கன்னா நீங்கள் பிபிஎஃப்ல பாதி SSYல பாதின்னு பிரிச்சும் நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன கோல் இருக்குது, எத்தனை வருஷத்தில் நமக்கு பணம் தேவை அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நம்மளோட எல்லா கனவுகளையும் ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ண முடியும்.
நம்ம நிறைய பணத்தையும் சம்பளம் கம்மியாக இருந்தாலும் அதில் நம்ம எப்படி செலவு பண்ணுறோம் எப்படி சேமிக்கிறோன்றதை பொறுத்து தான் நம்மளோட லைஃப்பில் நம்ம எந்த லெவலுக்கு போக முடியும் அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு நல்ல லெவலுக்கு நம்ம போகணும்னு நினச்சிங்கன்னா பட்ஜெட் போட்டு தேவையில்லாத செலவுகளை குறைச்சிங்க அப்படின்னா நிறைய பணத்தை மிச்சப்படுத்த முடியும் அண்ட் லைஃப் ஃபுல்லாக நம்ம ஹாப்பியாக வாழ முடியும். இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.